வணக்கங்க, நல்லா இருக்கீங்களா? நாம் இன்றைக்கி ஃப்ரெஞ்சு ஃப்ரை தாங்க பார்க்க போகிறோம். நான் ஒரு 3/4 கிலோ கிழங்கு எடுத்து செஞ்சுருந்தேன். என் பொண்ணு பொறிக்க பொறிக்க எல்லாத்தையும் சாப்பிட்டுட்டா. அதனால் ஒரு 4 தான் உன் கண்ணில் காட்ட முடிஞ்சுது. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வெல்கம் டு கைசுவை கிச்சன். 2 கிழங்கு எடுத்துருந்தாங்க. 2மே பெரிய பெரிய கிழங்கு. 3/4 கிலோ இருந்தது. நான் நீல வாக்கில் கட் பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டேன். நீங்கள் நல்லா பெரிய குடும்பம்னா 2 கிலோ கூட செய்யலாம் காமனாக. இதுவே எங்களுக்கு கொஞ்சம் கம்மியாக தான் இருந்த மாதிரி எனக்கு தோணுச்சு. ஏன்னா நாங்கள் நைட் டின்னருக்கு இதோட விட்டுட்டோம். வேறு ஒன்றும் செய்யலை. நானும் என் பொண்ணு மட்டும்தான். ஸோ இதை கிழங்கு எடுத்து கொஞ்சம் உப்பு போட்டு கொஞ்சம் நல்லா 3/4 பதத்துக்கு நல்லா வேக வச்சு எடுத்துக்கணுங்க. ரொம்ப உடஞ்சி போகாமல் இருக்கணும். அதுதான் பதம். எடுத்து வச்சுக்கணும். ஆரம்பத்துலலாம் கொஞ்சம் வேறு மாதிரி சுடு தண்ணியில் இதில் போட்டு ஜில் தண்ணியில் போட்டு அப்படிலாம் செஞ்சேன். ஆனால் இப்போ அப்படிலாம் ஒன்றும் செய்யலை. 3/4 பதம் வந்ததுக்கப்புறமா நான் ஒரு வடிகட்டியில் போட்டு இடத்த வடித்து வச்சுக்கிட்டேங்க. அவ்வளோதான். ரொம்ப ரொம்ப சிம்பிளாக ஒரு ஒரு 5 மினிட்ஸில் பண்ணி முடிச்சிடலாம். அதாவது பொரித்து எடுக்க மட்டும்தாங்க ஒரு 20 நிமிஷம் ஆகும். கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்லிம்மில் வச்சு பொரிச்சு எடுக்கணும் அப்படிங்கிறதுனால. மற்றபடி உங்களுக்கு செய்கிறதுக்கு சீக்கிரமாக செஞ்சிடலாம். அதுதாங்க பதம். ரொம்ப டப்புன்னு உடையக்கூடாது. அதே நேரத்தில் கொஞ்சம் வேகாமல் இருக்கக்கூடாது. ஒரு 3/4 வேகத்துக்கு தான் அந்த மாதிரி இருக்கும். நான் இது மேலே ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர், கொஞ்சமாக சால்ட்டு, ஏன்னா உப்பு போட்டு தான் வேக வச்சுருக்கோம். ஸோ கொஞ்சமாக சால்ட்டை போட்டு அப்படியே ஒரு பெரட்டி அப்படியே ஒரு ஆயிலை கொஞ்சம் நல்லா சூடு பண்ணி கொஞ்சம் பாதி நல்லா ஹை ஃப்ளேமும் கொஞ்சம் லோ ஃப்ளேமும் வச்சு பொரித்து எடுத்திங்கன்னா சும்மா அல்டிமேட்டாக இருக்குது. நிஜமாக நீங்கள் சாப்பிட்டு பாருங்கள், செஞ்சு பாருங்கள், நான் செஞ்சதையும் பாருங்கள். அப்படியே கொஞ்சம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. எடுத்துட்டு இருக்கணும்.